பேரம் பிடித்த பிரியவர்களே, எங்களை பெறாமல் பெற்றெடுத்த தாய்மார்களே, வருங்கால வாலிபர்களே, எதிர்கால இளைஞர்களே, மண்ணை பொன்னாட்டம் வருங்காலத்தில் வாலிபரது வாலிய பெருமக்களுக்கும் எதிர்காலத்தை இளமை மேகால செய்யும் கெடுக்கும் திருவள்ளுவர் சொல்லி வான்கழக துளி எழுப்ப புள்ளி நம்பர் துளி எழுந்து நல்ல இசை தமிழை அள்ளிப்பெருக எளிய நகைப்புரை மற்றவனாய் மாதிரனாய் கற்றவனாய் கலைஞனாய் இந்த நாட்டின் மகனாய் எளிமை குருணாவிலையின் எனதர்மையிலேயே தலைமுறைகளே, நாடகத்திற்கு வந்தவர்களுக்கும் நாடகத்திற்கு வராதவர்களுக்கும் எங்களது அரங்கத்தின் மொழி இப்படி அலைகடன குவிந்திருக்கும் அறிவு உள்ள படைத்தை அவருக்கு மேல கடை குடும்பத்தையும் சார்பாக நன்றியையும் நன்றி கலந்த வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு தாங்கள் அவருடைய எதிர்பார்த்துக் கொண்டு இந்த வள்ளித நாடகத்தை எல்லோரும் சேர்ந்து இந்த நாடகத்தை இத்தோடு நாங்கள் ஆரம்பித்து விட்டோம். நடந்து கொண்டே இருக்கிறது என்ற சந்தோஷமான விஷயத்தை தெரிவித்துக் கொண்டு நாடகத்தினை நாங்கள் துவங்குகின்றோம். நன்றி, வணக்கம். உலகத்திலே உன்னை புரியலே புன்னகரமாக விடக்கூடிய மதுரை மாவட்டம் பேரையூர் வட்டம் கிடாங்குளம் கிராமத்தில் எழுந்த அறுபத்துக்கு ஸ்ரீ காளியம்மன் கோயில் வைகாசி பொங்கல் உற்சவ விழாவை முன்னிட்டு கிடாங்குளம் மரியாதைக்குரிய ஜி குருநாதன் டிஎன்இபி மேலூர் கணக்கிட்டு ஆய்வாளர் குடும்பத்தார்கள் சார்பாக பிரார்த்தனைக்காக நடத்தப்படும் நாடக விழாவை முன்னிட்டு இந்த அரங்க நடிகளை நடக்கிருக்கும் நாடகம் குமரி மனத குறுகி மலர் வேடந்திரியமான் மானா மங்கையா நம்ம ஊரு காளியம்மனுக்கு பொங்கல் திருவிழா வச்சு அந்த பொங்கல் திருவிழாவில் வள்ளிக்கும் முருகனுக்கும்
கல்யாணம் பண்றதாக எல்லாருமே சேர்ந்து முடிவு பண்ணி பொண்ணு மாப்பிள்ளைய கூட்டிட்டு வர சொல்லி அட்வான்ஸ் கொடுத்துட்டேன். நாங்க பொண்ணு மாப்பிள்ளைய கூட்டிட்டு வந்துட்டோம். இதுக்கு பேரு என்ன நாடக மேடையா? கல்யாணத்தை கட்டின கல்யாணம்யா. இவங்க எல்லாம் நாடகத்துக்கு வந்திருக்காங்க நினைக்கிறீங்களா? நோ, மேரேஜ், கல்யாணம். கோமாளி போய் வெளியில இருந்தோடனே நாடகம் பார்க்க வந்த கல்யாணத்துக்கு வந்துட்டு சொல்றானே, ஒருவேளை நம்மள விடிஞ்சு மொய்யுதுக எழுத சொல்றானோ என்னமோ. நீங்க யாரும் மொய் செய்யணும்னு சொல்லி சேப்புக்குள்ள கையை விடுங்க, சில்லற கஷ்டம் பார்க்க வேணாம். நீங்க அமைதியா இருக்கிறதே எங்களுக்கு 1001 ரூபாய் மொய் கொடுத்தது மாதிரி. அதுக்காக நீங்க அமைதியா இருங்க, சத்தம் போடாம இருங்க, தூங்காதீங்க. அப்ப நான் யாருக்கும் புத்தி சொல்ற மாதிரி இல்ல. எனக்கே புத்தி இல்லாம தானே வாங்குற சம்பளத்தை கொண்டு போய் பிராந்தி கடையில மொய்யா எழுதிக்கிட்டு இருக்கேன். அதனால தூங்குறவங்க தூங்குங்க, நாடகம் பாக்குறவங்க பாருங்க. இது என்ன மனுஷனுக்கு நடக்க வேண்டிய கல்யாணமா? சாத்தா தெய்வத்துக்கு நடக்க வேண்டிய கல்யாணம். மாப்பிள்ளையாரு சர்வசாதாரண மாப்பிள்ளையா? மக்கள் பழனி முருகனையே கோமணத்தோட கூட்டிட்டு வந்திருக்கா. கோமணத்தை அவுத்து ஆசிக்கும் பக்கால ஒளிங்கிறேன் அப்படின்னு என்ன நீனே போய் ராஜு அவ்வளவு இருக்கு. நான் முருகப்பெருமான வக்கால ஒளின்னு சொல்லலாம். ஏன்னா எங்களுக்குள்ள மாமே வச்சுனீங்க, நீங்க வக்கால ஒளின்னு சொன்னீங்க. விடியாமுலையும் வாய பிடிச்சதுக்கு பாத்துக்குங்க. இந்த நாடகத்துக்கு பேர் என்ன? வள்ளி திருமணம். இந்த வள்ளி நாடகத்துல வள்ளிக்கு நான் தான் பிரதர். பிரதர் இல்ல பிரதர், வள்ளிக்கு நான் தான் அண்ணன். வள்ளி எனக்கு தங்கச்சி. எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு என் தங்கச்சி வள்ளிக்கு அண்ணா இருக்கிறவங்கள காதல். கீழே 7 லோகம் மேல 7 லோகம். கீழோகத்துல காதல். காலையில 6 மணிக்கு மேலோகத்துல கல்யாணம். எம்பெருமான் முருகப்பெருமான் என் தங்கச்சி வள்ளிய கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவரு எனக்கு மச்சினை வேணும். மச்சினை வக்காலன்னு சொல்லாம சித்தப்பை மேடம் வக்காலி சொல்ல முடியுமா? அவர்தான் காலையில மாப்பிள்ளை. பொன்னியார் சர்வசாதாரண பொண்ணா குறிஞ்சி நாட்டில இருந்து நம்பிராச வள்ளிய பொண்ணா கூட்டிட்டு வந்திருக்கோம். 2 பேருக்கு காலையில ஒரு 6 மணிக்கு இந்த மேடையில கல்யாணம். நீங்க எல்லாம் கல்யாணம் முடிஞ்சு சாப்பிடாம போக கூடாது அப்படிங்கிற மனசுக்குள்ள வச்சு கொட்டாய்க்கு பின்னாடி 10 மூட்டை அரிசி மூட்டை வெந்துகிட்டு இருக்கு. எல்லாருமே அமைதியா வந்து சாப்பிட்டு போமாறு கேட்டு நடக்க போகும் திருமண விழாவிலே பக்கம் என்று சொல்லக்கூடிய இருக்கட்டும் பக்கம் என்று சொல்லக்கூடிய பக்கமலத்தை சேர்ப்பதற்காக நாயகத்துக்கு பதிலாக உங்கள் வீர வேளா அப்படி ஹார்மோனியமா கூட்டிட்டு வந்திருக்கோம். அப்படி தமிழுக்கு பதிலாக செல்வத்தை மிருதங்கமா கூட்டிட்டு வந்திருக்கான். அப்படி ஒத்துக்கு பதிலாக என் தம்பியை ஆல்ரவுண்டுக்காக கூட்டிட்டு வந்திருக்கான். இத்தனையும் சேர்த்து காலையில கல்யாணம். இரண்டாவது என்னமோ சொன்ன மறந்துட்டேன். நீங்க எல்லாம் கல்யாணம் முடிஞ்சு சாப்பிடாம போக கூடாதுக்கு வேண்டி சாப்பாடெல்லாம் கொட்டாய்க்கு பின்னாடி ஏற்பாடு பண்ணிருக்கு. எல்லாரும் சாப்பிட்டு போயிருங்க. ஆகையினால பக்க மேளம் எல்லாம் அருமையான பக்க மேளம். நாயினக்காரர் வந்திருக்காரு, தமிழுக்காரர் வந்திருக்காரு, ஒத்துக்காரர் வந்திருக்காரு, எல்லாமே வந்திருக்காங்க. நான் யாருன்னு தெரியுமா? இந்த நாடகத்துல யாராவது நாடகத்தை ஆரம்பிச்சுட்டு முதல்ல வந்து உலகிக்கு இருக்கிற பரதேசி போய் யாருன்னு கேட்பேன். நான் தானே இந்த முருகனுக்கு துணையா வந்த இடும்பேன். இடும்பின்னு ஒண்ணு இருந்தா இடும்பின்னு ஒண்ணு இருக்க தனையாச்சு. இன்னைக்கு உள்ள இடும்பியா கள்ளி கோபால தேங்காய்க்கு உள்ள குடுமி மாதிரி. அதனால எங்கள் திருமண விழாவுக்கு வருகை தந்த அத்துணை உள்ளங்களையும் வருக வருகிற வாஸ்தும் அன்பனங்கள் நமது கிராம பொதுமக்கள் கிராமங்களும் என்பதை கேட்டுக்கொண்டு என்ன பெற்ற தங்க மக்கா வருஷத்துல ஒரு நாள் தெய்வத்துக்கு திருவிழா வச்சு அதுலயும் பொங்கல் திருவிழா வச்சு இன்னைக்கு நாச்சும் பிரார்த்தனை நாடகம். முந்தா நாள்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வீடு வரியை சேர்த்து நாடகம் வைக்கணும்னு சொல்லி அந்த காசெல்லாம் ஒன்று சேர்த்து அந்த காசை நாடகங்கிற பேர்ல எங்களுக்கு கொடுக்கணும்னு உங்க தலையெழுத்து, அதை வாங்கி சாப்பிடணும்னு எங்க தலையெழுத்து. கொடுக்குற நீங்க அமைதியா இருந்தா தான் வாங்கிட்டீங்க நாங்க அழகா நடிக்க முடியும். கொடுக்குற நீங்க பாதியில விழுந்தடிச்சு தூங்கிட்டே வாங்கிட்டீங்க நாங்களும் குண்டிய ஆட்டி விட்டு ஓப்பி அடிக்க வேண்டிய சூழ்நிலை தான். நீங்க எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நம்ம வரி பணத்தை வாங்கிட்டு போய் நாடகக்காரங்க எல்லாம் வெள்ளையும் சொல்லையுமா மாடி வீடு கட்டிக்கிட்டு நிம்மதியா இருக்காங்கன்னு நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல ராஜா. உங்க காசை கொண்டு போய் ஒண்ணு சேர்த்து வரைஞ்ச முடிஞ்சு வீடு கட்டுறேன் பொறிஞ்சு கொட்டுது. என்னடா என்ன போய் உடுக்கடி பூஜாதிக்கு ரச்சனை வச்சு கேட்கிறேன். அந்த ஆளு சொல்றாப்புல வரி காசை வாங்கிட்டீங்க நீ எப்படிடா உருப்பிடுவே அப்படின்றாரு. எந்த விஷயத்துல இருக்குல்ல உழைச்சிட்டு வாங்குற காசு சிமெண்ட் போடாமே சரடுக்கு போய் ஒட்டுது. உழைக்காம வாங்குற காசு எவ்வளவுதான் சிமெண்ட் போட்டாலும் 3ஆம் நாள் பொறிஞ்சு கொட்டுது. எங்க வீடெல்லாம் பொறிஞ்சு கொட்டாம இருக்கும்னா உங்கள் அன்பான பார்வை உங்கள் அருமையான பார்வை எங்கள் மீது பட்டுக்கொண்டே இருக்க வேண்டும்
என்பதை கேட்டுக்கொண்டு இன்னும் தானே அந்த பயலுக்கு உட்காந்துருந்தாங்க. அந்த பயலுக்கு உட்காந்துருந்தாங்க. ஒரு 4 பேருங்கிறேன். என்ன பேசி விட்டாங்க. உள்ள உட்காந்து பவுடர் போட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த 4 வேலைகளும் வாஜப்படி கம்ப பிடிச்சுக்கிட்டு பேசிக்கிறாங்க. ஒருவேளை அவங்க பேசிக்கிட்டு இருந்த விஷயத்தை செய்யறதுக்கு போயிட்டாங்களோ. என்ன பேசிக்கிட்டு அட உள்ள உட்காந்து பவுடர் போட்டுக்கின்னு இந்த 4 பேரும் வாஜப்படிக்க பிடிச்சுக்கிட்டு ஒருத்தன் சொல்றான், என்னடா எல்லாரும் இது இத்த தண்டி இருக்குங்கிறான் ஒருத்தன். இன்னொருத்தன் சொல்றேன், அவ்வளவு பெரிய மயிராடாமே நம்ம ஒரு நாடக கோட்டவுக்குள்ள இவன் வந்து மூச்சியை துடைச்சிட்டு இருக்கான் அப்படிங்கிறான் இன்னொருத்தன். அதுல ஒரு நல்ல பைய கலந்துருக்கான் போல இருக்கு. அமைதியா இருக்கடா, அவன் நம்ம ஊருக்குடா வந்திருக்கான், அவன் யாருன்னா அவன்கிட்டயே போய் கேட்டு வந்துடுறா. நேரம் அந்த பையன் என்கிட்ட தான் வந்தான். அண்ணே என்னடா தம்பி, அண்ணே உங்களை யாருன்னே பப்புன்னு அப்படின்னா, நான் தாண்டா தம்பி பப்புனுங்கிறேன். என்னை எப்படியே மேலையும் கீழையும் பார்த்துப்பட்டு வாங்கடா வீட்டுக்கு போவோம், நாடகம் அஜர்லையா விளங்கு, பப்புனுக்கு பன்னிக்குட்டியை கூட்டிக்கிட்டு வந்திருக்காங்கடா அப்படிங்கிறான். இன்னொருத்தன் சொல்றேன், பன்னிக்குட்டின்னா பெரிய திங்குமே, இந்த ஆளு திம்பானாடா அப்படிங்கிறான். இன்னொருத்தன் சொல்றேன், நம்ம ஊருக்கு வந்து விருந்தாடிக்கிட்டு என்னத்தடா திங்கிறியான்னு கேட்டுக்கிட்டு நம்ம தாண்டா சூடா அள்ளி கொண்டு வந்து ஊட்டி விடணும். நான் கொஞ்ச நேரம் உள்ள இருந்திருந்தேன், என்னைய பிய திங்க விட்டு வேடிக்கை பார்த்துருப்பாங்க. இன்னைக்கு நாச்சு இந்த கேதி முந்தா நாள் நாட்டாச்சாம்பட்டின்னு ஒரு ஊருக்கு போயிருந்தேன். இப்பெல்லாம் மாசத்துக்கு ஒரு தடவை அந்த ஊருக்கு நாடகத்துக்கு போறது. அமைதி என் இனிய தமிழ் மக்களே, இது ஒரு பப்பனுக்காரன் சொல்றது தப்பானே. கிளம்பிட்டான் நடுக்கூடத்தை ஒருத்தன் எந்திரிச்சு வந்தேன்னா சின்ன பேத்து போடுவாண்டா, நாங்கெல்லாம் அமைதியா தாண்டா இருக்கான், நீ தாண்டா மைக்க போட்டு கத்திக்கிட்டு கிடக்க, முதல்ல ஓவாய பொத்துடா அப்படிங்கிறா. இனிமேல் பட்டு இந்த பப்புனு போடுற வேலை நமக்கு. நான் அப்பவே அண்ணே எனக்கு போன் பண்ணாரு ஏஜென்ட் அண்ணே, விளைச்சாமி எப்படியாச்சும் வந்துடும், உங்களை நான் யூடியூப்ல பார்த்துருக்கேன் அப்படின்னு. நான் சொன்னேன், அண்ணே நான் அந்த பகுதிக்கு நான் வந்ததும் இல்லை ஒண்ணும் இல்லை, நான் அந்த பகுதிக்கே வரலன்னே, உங்களை கையெடுத்து கும்புறேன், வேற பப்புன்னு போட்டுக்குங்க அப்படின்னு. யா வேற பப்புன்னு போட்டுக்கிற விஷயம் எங்களுக்கு தெரியாத, நீ வாயா அப்படின்னாரு. ஒரு 2-3 தடவை போன் அடிச்சாங்க. சரிண்ணே வர்றேன்னே அப்படின்னு சொல்லிட்டேன். உங்களை நான் பார்த்ததே கிடையாது, என்னைய நீங்களும் பார்த்தது கிடையாது. நீங்க சிரிச்சாலும் சரி சிரிக்காட்டியும் சரி, எனக்கு நீங்க சம்பளம் கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டியும் சரி, இன்னைக்கு நான் தான் பப்புனும். என்னைய நீங்க பார்க்க வேண்டிய தலையெழுத்து இன்னைக்கு பூரா இருக்கு. ஆகையினால நீங்க எல்லாம் அமைதியா நாடகத்தை கண்டுகளிக்குமாறு கேட்டுக்கொண்டு, எப்படி கூட்டம் எப்படி கூட்டம் என்ன சொல்லுவான், எப்படி கூட்டம் எப்படி இருக்குல்ல, அத போனே இது ஒரு கூட்டம், இதுக்கு ஒரு நாடகமா என்னைய அடிக்க வர்றியா ஏயா இதெல்லாம் கூட்டமா? அப்ப கூட்டத்தை நீர் என்னதாயா சொல்லுவ? இந்த கூட்டத்தெல்லாம் பார்த்துட்டு தொழில் பண்றதுக்கு உங்களுக்கு நிம்மதியா இருக்கா? பரமக்குடி பக்கம் நாடகத்துக்கு போயிருந்தேன். பரமக்குடி பக்கம் நாடக வெளியூர் நாடகத்துக்கு. அப்படி ஒரு கூட்டமா இருக்கணும், அப்படி ஒரு மைண்ட் செட்டா இருக்கணும், அப்படி ஒரு மேடையா இருக்கணும், அங்க நடிக்கணும், நல்ல பேர் எடுக்கணும். என்ன இந்த பக்கம் பார்த்தா ஒரு 5000 டாடா ஏசி ஆளுகளை கொண்டு வந்து கொட்டி விட்டுது. இந்த பக்கம் பார்த்தா ஒரு 5000 டூ வீலர் 3 பேரா நாடகத்துக்கு வந்தது. கூட்டம்னா எள்ளு போட்டா எள்ளு எடுக்க முடியாதுன்னு கண்ணு கேட்ட தூரம் கூட்டம். நான் பவுடரை போட்டுக்கிட்டு சைட்ல வந்து இப்படி எட்டி பார்த்தேன் பாருங்க, எனக்கு தில்லு தெரிச்சு போச்சு. எப்படி அந்த கூட்டத்தில் நம்ம பாடி பேசி பேர் எடுக்க போறோம்னு கோமாளி வந்துட்டேன்னு தாயா வெளியில வந்தேன். கடவுளிய நாடகம் பார்த்தவங்க 2 பேர் தான். அப்படி சொன்னாலே திருப்பி அந்த உள்ள நாடகத்துக்கு போடுவாங்க. அந்த 2 பேரும் எப்படி தெரியுமா நாடகத்தை பார்த்தாங்க? ஒரு தேன் முழங்கால கட்டிக்கிட்டு நாய் எலும்ப பார்க்கனே பார்த்துக்கிட்டு உட்காந்துருந்தான். இன்னொருத்த இப்படி தலையை தூக்குவேன், இதை எப்படியே முளைச்சு பார்ப்பேன், அப்படி துண்டை வச்சு படுக்க ஆரம்பிச்சிருவேன். இவங்க 2 பேரும் நாடகத்தை ரசிக்கிறாங்கன்ட்டு குடுத்துருக்கம் பாருங்க. நானும் பெட்டிக்காரன் பாட்டு பின்னி அடுக்கிறான். நான் 10 சினிமா பாட்டு, அவரு 10 சாமி பாட்டு, அவரு 10 சினிமா பாட்டு, நான் 10 சாமி பாட்டு, மாத்தி மாத்தி பாடுனா அவங்க 2 பேரும் நல்லா இருக்குன்னு சொல்லல, நல்லா இல்லைன்னு சொல்லல. எனக்கு வந்துருச்சு ஆத்தரா. உள்ள இருந்து வெளியில வந்து அந்த முழங்கால கட்டிக்கிட்டு கேட்டேன், ரொம்ப நன்றினே, இவ்வளவு பெரிய ஊருக்குள்ள இத்தனை தலைக்கட்டு இருந்தோம், இந்த நாடகத்தை மதிச்சு வந்து பார்க்க நீங்க 2 பேர் தாயா, ரொம்ப நன்றினே. எப்படி நாங்களாம் நல்லா பாடுறோமா, நாங்களாம் நல்லா பேசுறோமாங்கிறேன். எந்திரிச்சு கேட்டேன் பாரு ஒரு கேள்வி, எப்படி போடா மஜ்ரு உள்ள ஒன்னே வாடா பார்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு வீட்டுக்கு போக வெளிச்சம் தெரியாம ஏன் தலையெழுத்து நான் வந்து உட்காந்துக்கிட்டு கிடக்கேன்.
உங்க நாடக அமைச்சரத்தையா வந்து பார்த்துக்கிட்டு இருக்கமோ அப்படிங்கிறேன். அப்படி எல்லாம் இல்லாம அருமையா நாடகத்தை வச்சுக்கிறீங்க. நினைப்பதுண்டு நினைக்குண்டு நினைப்பதுண்டு பாது மனிதன் எங்கள் நாடு உலகத்தின் ராஜபாட்டு இனத்தில் ஒரு ஜேம்ஸ் பாண்டா விளங்கக்கூடிய அருமை மாமா உங்கள் எம் கே வல்லரசு அவர்கள் இந்த நடிகை வேலன் பேடனாக தோன்றி நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். கவிக்கு இசைக்குடல் அன்புச்சவர்கள் உங்கள் எம்எஸ்ஆர் மனோரஞ்சனி இந்த நடிகை வரிநாகத்தில் நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அடுக்கு சொல்லிய வசனம் பேசி அந்த உலகில் நாம் தன்னுடைய இசைந்த காலத்தால் கவர காத்துக் கொண்டிருக்கும் உங்கள் காரைக்குடியைச் சேர்ந்த ஜெயமாதவன் நாரதராகவும் கழகப்பிரியராகவும் கானப்பிரியர்களுடைய காத்துக் கொண்டிருக்கிறார். இனிய இசை உங்கள் செவிக்கு வழங்கிக் கொண்டிருக்கும் எம்ஜிடி வீரவேல் அவர்கள் ஆர்மணியத்தை சென்று கொண்டிருக்கிறார்கள். மரியாதைக்குரிய அன்பு அண்ணன் உங்கள் செல்வராஜ் அவர்கள் ஏனாதி செல்வராஜ் இங்கே மருதனத்தை மறைந்து கொண்டிருக்கிறார்கள். எனது தம்பி பி எம் மதன் ராஜா இங்கு திபில் பேங்கோவை இசைத்துக் கொண்டிருக்கிறார்கள். குருநாதன் மரியாதைக்குரியவர்கள் செல்வ மன்னன் அவர்கள் இங்கே தாளத்தை இசைத்துக் கொண்டிருக்கிறார்கள்.
அபிநயத்திரிய சுந்தரி எங்கெல்லாம் வண்டியில கூடிய அண்ணே ஆளு நல்லா கொள்ளன்னு இருப்பா, கொள்ளன்னு இருப்பா, செவேர்னு இருப்பா, பனமரத்து கலர், நவாப்பழத்து சிகப்பு அப்படிதான் இருப்பா. உங்கள் ராதா செல்வி டான்சராகவும் போடுங்க, ஒரு பாட்டு நினைக்கணும் போடுங்க. அடி ஒன்னத்தான் மனசுல நினைச்சிருந்து என் உள்ளத்தில ஒன்னத்தான் விதைச்சு வச்சு, அடி ஒன்னத்தான் மனசுல நினைச்சிருந்து என் உள்ளத்தில ஒன்னத்தான் விதைச்சு வச்சு, அடி ஒன்னத்தான் அழகாக காண்பதற்கு ஒளியாக கல்யாணம், காதலி விழா, தேர் திருவிழா ஆகியவைகளுக்கு மிக சிறந்த முறையிலே ஒளி அமைக்க சிறந்த இடம். ஒளி அமைப்பு இதுல போடல, என்ன பேர் என்ன? ஜீவா விளாங்குளம் ஜீவா ஆடியோ நிறுவனம் இந்த நாடகத்தை அமைத்து தந்த நாடக அமைப்பாளர் அன்புள்ளம் பழங்குளத்தைச் சேர்ந்த எம்.எஸ். பாக்கியநாதன் ராஜநடிகர் நாடகத்தை சிறந்த மொழி அமைத்துள்ளார்கள். அவர்களுக்கு நன்றி, வணக்கம். சாப்பாடு அருமையான ஏற்பாடு, கிடையாக்கறி சாப்பாடு, நிறைய சாப்பாடுகளை இலபூர அள்ளி வச்சு ஒரு அருமையான சாப்பாடு. அதை அன்பாக படுமாறி நெஞ்சங்கள் வாழ்க வளருங்க என வாழ்த்தி என்று மூலமாக பேசிக் கொண்டிருக்கும் புதுக்கோட்டை சத்தியமங்கலத்தை சேர்ந்த உங்களில் ஒருவன் பப்னா நடிச்சுக்கிட்டு இருக்கேன். குறையிருந்தால் மன்னிக்கவும். கையில வாங்கினே பையில போட்டனே காசு போன தெரியலே. பட்டுக்கோட்டையார் பாட்டு. கையில வாங்கினே பையில போட்டனே காசு போன தெரியலே, எனக்கு காசு போன தெரியல. நீ காதல் பாப்பா காரண கேட்டா எனக்கு சொல்வது தெரியல, இந்த ஏழத்து காரணம் தெரியல. கையில வாங்கினே பையில போட்டனே காசு போன தெரியல. இதுக்கு அதுக்கு எங்கவத்தா இந்த ஏழைய கடவுள் என்பதற்கா, அது இதுக்கு என்பதற்கா இந்த ஏழைய கடவுள் என்பதற்கா. பையில பாக்கினே பையில போனது காசு போன இடம் தெரியல.
மாதிரி நாடகத்தை வச்சுக்கிட்டு இப்படி மேடைக்கு முன்னால மட்டமல்லாக்க பிறந்துக்கிட்டு தூங்குனா என்ன முடிவுன்னு கேட்குறவங்க முடிவெல்லாம் கிடாக்கறி சாப்பாடெல்லாம் உங்களை வேலை கலப்புது முதல்ல அதானே. அதனால வந்திருக்கும் அமைந்திருக்கும் கிராமத்தாரர்களுக்கு எங்கள் சார்பாகவும் எங்கள் கலை குடும்பத்தின் சார்பாகவும் மிக பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அப்பா வந்தாச்சு. நம்ம என்ன செலவானாலும் பரவாயில்ல, ஒய்யாலும் அந்த ஊரு காசை வாங்காம நம்ம போகக்கூடாது. சரியா? அப்பவே வாங்கியாச்சு. நான் வந்துட்டேன்ல, நான் சொச்சா இருக்கிறத வாங்கணும்ல. அதனால ஒண்ணும் அடிக்கிற அடியில செல்வராசு தாரத்தை போட்ட கிளியணும், இல்லைன்னா இங்க கிளியணும். பாவாடை விரிஞ்சு வந்து நோந்து பாரு முதல்ல. அதே போலயா ஆப்ரேட் பண்ணிக்கிறீங்க. நீங்க சட்டையெல்லாம் போட மாட்டீங்க. என்ன வைக்கப்ப நான் கலட்டணும்னா அம்பிடுத்தேன் வெக்க தூக்கிடும் முதல்ல. ஆமா என்ன ஜாலின்னா ஓசியில மங்களம் பாட உலக்க வாங்கிடுவாங்க அவத்துல வச்சுக்க. ஆமா அதே சொன்னோன்னு மதிப்பும் மரியாதையும் கொடுக்குற அன்பு அண்ணனுக்கு உங்களை பார்க்கும் போது என் செத்து போன 4வது புருஷ மாதிரியே இருக்குவீங்க. அவரு போட்டாரு பக்கத்துல உள்ள ஒரு நீங்க போடாம இருக்கீங்க. என்ன போடுறது சட்டியே போடுறதுல அப்புறம் சட்டையை கட்டி போட போற முதல்ல. ஆமா ஆரம்பிச்சிருமாப்பா. கொஞ்சம் வாலி பேத்துக்கிறேன் மக்களை ஏத்திரி. என் தங்க அந்த காசை வாங்கிதான் நான் சீட்டு காசு கட்டி தவணை சும்மா இரிய முதல்ல நெளிவை கட்டவன. ஆமா ஆரம்பிச்சிருமாப்பா. குடிங்கப்பா. புழு புழு தான் இருக்கு முதல்ல. பொன்னாட எதுவும் போத்துறீங்களா எனக்கு? வாங்க பழக்கம் வாங்க. எது வாங்க அப்ப முதல்ல பொன்னாட போத்துறீங்களா? வாங்க பழக்கல மண்டே பாரு பைபாஸ் ரோடு மாதிரியே காலம் செம்மிரணும். ஆனா பொண்டாட்டியா மாட்டேன்னு அப்படியே வச்சு இடிச்சவனே உன்னைய நினைக்கிறேன். சரியான சம்பாதிக்க அப்பா இந்த பாவடைய கட்டி ஐயப்பா வேறுதா சாமி. நானும் கழட்டி போட்டு ஆக்கலாம் தான் பாக்குறேன். யூடியூப்ல வேற எடுத்துக்கிட்டு கிடக்குறாரு. நமக்கு ஊரை பிடிச்ச தரத்திலேயே கிளம்பி போயிடும் முதல்ல. வாங்க 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 பழக்க திருச்ச முகமும் சீதேவி நான் குண்டியா வரும் முதல்ல. குண்டியும் இல்லாம மண்டையும் இல்லாம பைபாஸ் ரோடு மாதிரி வாங்க வாங்க
இங்க ஹார்மோனியம் வாசிக்கும் என் அன்பு அப்பா எம்ஜிடி வீரவேலப்பா அவர்களுக்கு எங்கள் சார்பாக இந்த கிராமத்தின் சார்பாக பொன்னாடை அணிவிக்கிறார். ஓகே மாமா, ஓகே மாமா. மண்டே அப்பா தலைவிதான் ஜாதி. நீ மருதக வாசிக்கும் ஆமா ஏனாதியை சேர்ந்த எஸ்ஓ செல்வராஜ் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கிறார். ஏங்க அப்பா செம்மிசா அவருதான் செல்வராஜ். வாயில தெற்கப்பட்டு கொடுத்தா ஆமா வச்சு நான் விடிய விடிய நாடகம் ஆடி மச்சத்தை புடுங்க. இங்க ஆடவண்டு வாசிக்கும் மன்மதன் அவர்கள். அரே அப்பா அன்பு என்ன மாலை மாலை போட்டு பண்ணாரையா? சரி போடுங்க முதல்ல சீக்கிரம் அவசரப்பட்ட போக்கு போட்டு போட்டு போயிடும். வயசான காலத்துல போடுற ஆசையா விட்டுரும் போல உனக்கு. முதல்ல இந்த தாள வாசிக்கும் சொல்லிக்குளத்தை சேர்ந்த என் அன்பு தாய் மாமா செல்வம் மாமா அவர்களுக்கு பொன்னாடி அழைக்கிறார். பாடி என் தகப்புல போட. ஆமா மாமானதான் ஜோலியை முடிக்க மாட்டாங்க. அண்ணன்னா அன்னைக்கே ஜோலியை முடிச்சு விடுவாங்க. நான் எவனையுமே நம்ப மாட்டேன். முதல்ல வாங்கப்பா. இங்க ஆடல் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை நடன சிங்காரி தொண்டைமாயை சேர்ந்த புதுக்கோட்டை ராதாச்செல்வி அவர்களுக்கு என் அன்பு தாய் மாமா நான் வயசு கொண்டவன குச்சியை கட்டுறேன்னு சொன்ன அன்பு தாய் மாமா அவர்கள் எனக்கு பொன்னாடை அளிக்கிறார். பாருங்க மாமா வெக்கப்படல அப்படியே. ஆமா சரி கிராக்குளம் கிராமத்தாரர்களுக்கு பொன்னாடை அணிந்த அன்பு கிராமத்தாரர்களுக்கு எங்கள் சார்பாகவும் எங்கள் கலைஞர் சார்பாகவும் இங்கு அமைந்திருக்கும் பெண்கள் அவர்களுக்கும் ஆண்கள் அவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் முதியோர்களுக்கும் எங்கள் கலைஞர் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம் வணக்கம் வணக்கம். சத்தியா தானே அப்பா என்ன சிரிக்கிறாரு? ஒரு பைய சொல்றேன் அப்பதான் சோறு திங்க இறங்குறேன். டான்ஸு முகரைய படுற அண்டங்காக்கா மாதிரி இருக்குறான் ஒருத்தவன். அதுக்கு இன்னொரு பேர் சொல்றேன் கோழி குருடா இருந்தா குழம்பு ருசியா இருக்குல்லடா அதை பார்க்கணும்ல. அப்பன இப்ப என்னை பார்த்தோன்னே இளைஞர்கள் அப்படியே தேய்கிறாங்க. ஏமாந்து போகாதியா ஏமாந்து போகாதிய 30 கிலோ அள்ளி அப்பிக்கிட்டு வந்திருக்கிறேன். காலையில காரிக்கிட்டு புடிச்சு புடிச்சு துப்புவேன். ராமா ராமா அதனால இழுத்து போடுவோம். அப்ப 4 பேருக்கு 4 ஆட்டம் 1/2 மணி நேரம் சொலிக்க ஆட்ட போறேன். எனக்கு மதன் மன்மதன் என்ன நோண்டிக்கிட்டு கிடக்குற? அவர் அடிப்பாரு. எந்த வீட்டுக்காரர்? 4 வீட்டுக்காரர் இருக்கேன். எந்த வீட்டுக்காரர் அடிக்கிறேன்? செல்ல வைவ முதல்ல குத்தடி குத்தடி செய்யலக்கா துணிச்சு குத்தடி செய்யலக்கா குத்தடி குத்தடி செய்யலக்கா துணிச்சு குத்தடி செய்யலக்கா மண்டலில பாவக்கா
பார்க்க கூடாது. தொண்டை இருக்கிறவன் மக்கா மக்கா ஒண்ணும் தொண்டை விழுந்தாலும் சரி. வேணாம் வேணாம் விழுந்துதான் தையல் போட்டுருக்க. வாய மூடியா முதல்ல. ஆமா நல்லா இருக்கேன்பா. நீ என்னமோ ஒரு நோக்கத்துல அலையிறன்னு நினைக்கிறேன் நான். ஆமா முருகங்க சக்கரவர்த்தி முருகங்க வித்வான் கலைச்சுடர் கலைமாமன் என்ற பட்டத்தை மிக விரைவில் பெறக்கூடியிருக்கும் என் அன்பு தாய்மாமா அவர்கள் ஏனாதி செல்வராஜ் அவர்கள் மிருதங்கத்தை ஜதியால் வாசிப்பார். என்ன முறைக்கிற என்ன முறைக்கிற ஓ என்னைய முறைக்கிற 4000 ரூபாவா சம்பளம் வாங்குற அதானே என்ன முறைக்கிற வாசியா முதல்ல. நான் என்ன பாட்டு பாடுறேனோ அதே தகுந்தப்படி நீங்க ஜதி வாசிக்கணும். வாசிச்சு ஜெயிட்டினியா பக்க மக்கா உனக்கு பொண்டாட்டின்னு நான் அக்ரிமெண்ட் போட்டு கொடுக்குறேன். நீ தோத்துட்டீங்கன்னா நீ எனக்கு புருஷன்னு அக்ரிமெண்ட் போட்டு கொடுக்கணும். போட்டியிலே கலந்துக்கலையா அப்ப பயப்படுறாப்புல இல்ல அப்ப வாசி வாசி. நான் புல்ட்டு வாசி நீ பார்த்தது செத்துருவ ஞாபகத்துல வச்சுக்காத வாசியா முதல்ல. ஆமா கொஞ்சம் ஏத்துக்கணும். என்ன கவலையா உட்காந்துருக்கல என்ன போகும்போது நம்பர் கொடுத்துட்டு போறேன். அப்பப்ப கால் பண்ணலாம். நல்லா சுத்தாரிப்பா உட்காரணும் முதல்ல. கலகலன்னு இருக்க முதல்ல 4 பேரும் நல்லா உட்காரு. போட்டிருக்க ஊதா கலர் ட்ரௌசர் அப்படியே தெரியுது. அந்த கர்மத்தை பார்க்க இங்க இருந்து வந்தேன். மஞ்சள் கலர் வெட்டி கட்டிக்கிட்டு மகமடியா காமிச்சிட்டு கிடக்குற மண்ணுளி பாம்பு மாதிரி மறைந்திருந்து பார்க்கும் மருமங்களே தகதிமி 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 தகதகதா. ஏற்கனவே அப்படிதான் இருக்கு. சீட்டு காசு தகனோடா. மறைந்திருந்து பார்க்கும் மருமங்களே தகதிமி 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 தகதகதா. ஆகா தகதிமி 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 தகதகதா. தாம் 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 தரிகிட்ட 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 தை 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 கை முட்டி கை முட்டி கை முட்டி கை கால் முட்டி கால் முட்டி கால் முட்டி கால் தொங்குதத்த 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 புல்லு 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 செல்வராஜ் ஒண்ணு போட்டு புடக்க கை மாமா பூரியாக்க எரிவேக 40 புட்டுக்கட்ட 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 புட்டுக்கட்ட